ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி குருமா தான் வச்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரையும் பட்டாணியும் நல்லா கழுவிட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த நம்ம போட்ட மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் பட்டாணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த மசாலா வந்து இந்த காலிஃப்ளவர்லேயும் பட்டாணிலையும் வந்து கோட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, ஒரே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா இந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்திக்கு செம சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.